இது வந்து கிரஷர்ல வந்த பணமோ குவாரியில வந்த பணமோ இல்லையா, எங்களோட உழைப்புல அடிச்சது. அதனால உங்ககிட்ட கொடுக்குறோம். என்ன கொடுத்தா நல்லா வச்சிருந்தேன். காத்துல வந்து வச்சிருந்தேன்ல, காத்துல வந்து நீங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு விஷயம் தெரியுது, நல்லது கெட்டது தெரியுது. இருந்தாலும் யாரு வந்தாலும் இல்ல ஏதாவது கரெக்டா ஒருத்தவங்களை பத்தி பேசினா இல்ல, எல்லாரையும் குறிப்பிட்ட எல்லாரும் திட்டின்னு இருந்தா எப்படித்தான் அது யாருன்னு சொல்லுங்க. சரி, நான் வந்து மத்தவங்களுக்கு கூட ஒழுங்க ஐயா கேட்கறதுக்காக ஒரு 5 நிமிஷம் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறேன். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க யாரு செவ்வாய் கிரகத்துல வரீங்க, என் ஊரு பக்கத்து எல்லாரும் ஒரு தொகுதி தான். உங்களுக்கு நாம் தமிழர் மேல என்ன முரண்பாடுன்னு நீங்க சொல்லுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். முரண்பாடுக்கு சொல்லலாம். அதான் சொல்றேன்னா, ஒருத்தவங்க ஒரு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரோம். ஹெல்ப் பண்ண வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு இது ஏதாவது ஒரு இது சட்டசபையிலோ எதையோ ஒரு இது இருக்கணும் இல்லையா? ஆமா. எதுவுமே இல்லாம கட்சி வெளில இருந்தா அது என்னதான்? நீங்களாம் ஓட்டு போட்டாதான் நாங்க எம்எல்ஏ ஆக முடியும். இதெல்லாம் ஒரு காரணம். நீங்க சொல்லுங்க, நீங்க ஓட்டு போடாம ஜெயிக்க முடியுமா? எனக்கு வந்து ஓட்டு, நான் வந்து வானூர் தொகுதியில இருக்கிறேன். எனக்கு வானூர் தொகுதியில இருக்கிற பொம்மையர்பாளையத்து ஆளுங்க, கோயிலாப்பாளையத்து ஆளுங்க, பிள்ளைச்சாவடி ஆளுங்க, கோட்டகுப்பத்து ஆளுங்க ஓட்டு போட்டா தான் நான் ஜெயிக்க முடியும். எனக்கு வந்து நான் வந்து மெட்ராஸ்ல இருக்கிறவங்க வந்து எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க போறது கிடையாது. நீங்க ஓட்டு போடாம நான் ஜெயிக்க முடியுமா? மொத்தமா கேக்குறேன். நான் ஒண்ணு மட்டும் நான் தான் சொல்றேன். இல்ல நான் எதுவுமே சொல்றேன். நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் வந்து எம்எல்ஏ எம்பி வரலதான். என்ன காரணம்? மக்கள் வந்து பெரும்பான்மையா எங்களுக்கு வாக்கு செலுத்தல. ஏன்னா ஓட்டு கேட்கணும் வரும்போது இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறது, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறது, படிக்கிற பசங்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறது. சொல்றது புரியுதுங்களா? இவங்களை ஓட்டை மட்டுமே கணக்கு பண்ணின்னு இந்த 1000 ரூபாய் கொடுக்குறது, ஓட்டு வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்குறது, கவர்ச்சிக்கிற திட்டங்களை முன் வச்சு ஓட்டை வாங்கிடுறாங்க. நாங்க நல்ல விஷயங்களை முன்வைக்கிறோம். இப்ப எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நாங்க ஜெயிக்காததுக்கும் திமுக ஜெயிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இளநீ ரோட்ல இருக்குது, உடம்புக்கு நல்ல இளநீ ரோட்ல இருக்குது. ஆனா உடம்புக்கு கெடுதலான கூல்ட்ரிங்க்ஸ் ஃப்ரிட்ஜில் இருக்குது. புரியுதுங்களா? அதனால ஃப்ரிட்ஜில் இருக்குதுன்றதுக்காக அது உயர்ந்த பானமும் ஆயிடாது. ரோட்ல இருக்கிறதுனால இளநீ வந்து அது உடம்புக்கு கெடுதலானது. நம்ம ஆளுங்களுக்கு எதை எங்க வைக்கணும்னு தெரியாத, மதிப்பு தெரியல. எதை எங்க வைக்கிறதுன்னு தெரியாத, மதிப்பு தெரியாதனால மதிப்பு இல்லாதவங்கள சட்டமன்றத்திலயும் மதிக்கக்கூடியவங்களே ரோட்ல போட்டாங்க. எது தேவையோ அதைத்தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம அதான் சொல்றேன். அப்படி கிடையாது. அவங்களுக்கு அது பிடிச்சதே அவங்க சாப்பிடுறாங்க. இளநீ பிடிச்சா இளநீ சாப்பிட போறாங்க. அப்படி இல்லையா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அந்த அந்த ஒரு குளிர்பானம் இருக்குது இல்லையா, ஒரு பெப்சியோ ஒரு கோகோ, இத தயாரிக்கிறவன் யாருன்னா, ஐயா அங்க பாருங்க, பெப்சியோ கோகோ தயாரிக்கிறவன் பெரிய பணக்காரன். அவன் அதை வந்து அதை பெரிய பிரபலம் பண்றான், விளம்பரப்படுத்துறான். ஆமா, சொல்றாங்க. அதான் நம்ம ஆளு பாக்குறாங்க. அதுக்காக விஷம் 2 ரூபாய் கொடுத்தா குடிச்சிருக்கீங்களா? விஷத்தை 2 ரூபாய் கொடுத்தா குடிச்சிருக்கீங்களா? அதையா நான் தான் சொல்றேனே, வந்து நமக்கு அறிவு இருக்குது, அதை நம்ம பயன்படுத்துறோம். விஷம் 2 ரூபாய் அதை விட கம்மியா கிடைக்குதுன்னு விஷத்தை குடிச்சிட முடியுமா? ஐயா, அதுதான் நாம் தமிழர் கட்சி வெல்லாததுக்கும் மத்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு வித்தியாசம் அதுதான். இளநீ ரோட்ல இருக்குது, பெப்சியும் கோக்கும் ஃப்ரிட்ஜில் இருக்குது. நீங்க புரிஞ்சுக்கீங்க. எங்களை உதாசீனப்படுத்துறீங்க தொடர்ச்சியா. நீங்களா ஜெயிக்க மாட்டீங்கப்பா, நீங்களா அப்படிதான்ப்பா அப்படின்னு உதாசீனப்படுத்துறதுனால எங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஏன்னா ஒரு தேர்தலுக்கு நான் ஒரு 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி தோத்து போனாதான் எனக்கு நஷ்டம். நான் என் உழைப்பை மட்டும் தான் போறேன். நான் வந்து பெருசா உங்களுக்கு ஓட்டுக்கு நான் காசு கொடுத்தேனா? இன்னைக்கு வந்து பரப்புரை பண்ணவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம், எங்க ஒரு உழைப்புல வந்ததுதான். அது எங்களுக்கு ஒன்றும் பெருசு கிடையாது. மற்றவங்க தான் லாப கணக்கு போடலாம். இதே கூட்டுறோம்ல நாம் தமிழ் கட்சி 120 ஓட்டு வந்துடுச்சு. அமமுக வந்து வெறும் 70 ஓட்டு தான் வருது. ஓட்டு பெட்டி பிரிக்கும் போது அமமுக ஆளு தலையில அடிச்சு என் காதுல வந்தது. இந்த ஊருக்கு 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணேன், 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணேன் இந்த ஒரு பூத்துக்கு. எனக்கு வந்து வெறும் 70 ஓட்டு, எந்த ரூபாயும் செலவு பண்ணல. இப்ப 120 ஓட்டு வாங்கிட்டான் நாம் தமிழ் கட்சிக்கு புலம்புனான். அவன் 10 லட்ச ரூபாய் செலவு பண்ண புலம்புவான். நாங்க அதனாலதான் இத்தனை தோல்வி அடைஞ்சாலும் எங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. ஏன்னா நாங்க மக்களுக்காக வேலை செய்யறோம். தோத்தா என் மக்கள் கிட்ட தோத்ததான். இப்ப நீங்க ஓட்டு போடல, எனக்கு புரிஞ்சுக்காம போட்டீங்க, என்ன நீங்க புரிஞ்சுக்கல, அவ்வளவுதான். நீங்க தான் என்ன தோக்கடிச்சிருக்கீங்க வேண்டி. ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ என்ன தோக்கடிக்கல. நான் சொல்றது புரியுதுங்களா? நாங்க வந்து நீங்க இப்ப கூட எங்களை தோக்கடிங்க, அடுத்த முறையும் நாங்க நிப்போம், உங்களுக்காக தான் நிப்போம். சரிங்களா? எத்தனை காலத்துக்கு நீங்களும் எங்களை தோக்கடிக்கிறீங்க பாப்போம். சரிங்களா? அதுதான் நாங்க ஜெயிச்சாதான் நல்ல கட்சி அப்படிலாம் கிடையாது.
ஜெயிச்சாதான் நாங்க நல்ல கட்சினா நாங்க திமுக கூட கூட்டணி வச்சு நாங்க ஒரு 10 சீட்டு வாங்கிட்டு போட்டு நாங்க ஜெயிக்கலாம்ல. நாங்க மக்களுக்காக நிக்கிறோம். நான் ஒரு 10 சீட்டு வாங்கினா எனக்கு ஒரு எம்எல்ஏ இருப்பான், 10 எம்எல்ஏ இருப்பான். என் கட்சி நல்லா இருக்கும். நாம் தமிழர் கட்சி இதுதான் நாங்களே, நீங்க அவங்கள கூப்பிடல. யாரையா இந்த ஊர்ல இந்த ஊர்ல யாரு ஒருத்தவங்க பண்ணாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி எங்க ஊர்ல கொடியெல்லாம் ஏத்துனாங்க. உங்க ஊர்ல கொடியெல்லாம் ஏத்துனாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு வந்து மனசுன்றது மாறும். சூழல் ஒரு காரணமா இருக்கும். ஆனா இந்த ஊர்ல யாருன்னா ஒரு ஆள் இருந்தா உங்களுக்கு நல்லதா இருக்கும். ஐயா இங்க பாருங்கய்யா, நாம் தமிழ் கட்சி பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் கட்சி வந்து ஊர்ல வந்து கொடி திமுக ஒருத்தர் இருக்கிறையா, ஆட்சி மாறுது, அவருக்கு மறுபடியும் அதிமுக போய் சேர்ந்துடுறாரு. ஆட்சி மாறுது, மறுபடியும் திமுக போய் சேர்ந்துறாரு. நாம் தமிழ் கட்சி பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க நாம் தமிழ் கட்சி விலகுறாங்கன்னா 90% அவங்களுக்கு காரணம் குடும்ப சூழலா தான் இருக்கும். ஏன்னா நாம் தமிழ் கட்சி பெரும்பாலும் வந்து களத்துக்கு போய் வேலை செய்யணும். நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன், என்ன என் குடும்பத்தை மட்டுமே என்னால் பார்க்க முடியும் சூழ்நிலை, என்னால் களத்துக்கு வர முடியாது அப்படின்றதுனாலதான் கொஞ்சம் ஒதுங்குறாங்களே கண்டி அவங்கள புறக்கணிக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. அப்படி இல்லை, சில பேர் அறிவாளை கரெக்டாக பண்ணுவாங்க. புரியுதா? எல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு சீமான் பேசுறதுல ஒரு இது நல்ல தெரியும். ஒரு இது இல்லையா, சீமான் அண்ணன் பேசுறது சரிதான். ஒவ்வொருத்தருக்கும் அதை ஏத்துக்கிறதுல அவங்க முன்ன பின்ன இருக்கிற முரண்பாடுகள் தான். ஒரு சிலது புரியும், ஒரு சிலது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி சீமான் அண்ணன் பேசுறது எல்லாமே சரி. அது இன்னைக்கு உங்களுக்கு எந்த விஷயமே தப்புன்னு தோணுதோ அது பிற்காலத்துல நடக்கும்போது ஆமால அந்த மனுஷன் அன்னைக்கே சொன்னாப்ல கரெக்ட் தான் அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். இல்ல ஒரு டைம் 3வது இதெல்லாம் வந்தப்பல இப்பதான் கொஞ்சம் லைட்டா கொஞ்சிட்டு நல்ல இப்பயும் நாங்க குறையிலையா. இந்த தேர்தல்ல நாங்க எந்த அளவுக்கு வெல்றோன்றது மட்டும் பாருங்க. உங்களுடைய ஆதரவோடு இந்த சட்டமன்ற தொகுதியில நான் எம்எல்ஏவா நிக்கிறேன். உங்க ஆதரவுல நான் ஜெயிப்பேன். நான் வந்து தேர்க்கணும் ஐயா. சரிங்க வரேன் ஐயா. ஆமா.